வணக்கம். இது எண்ணும் அழுத்தம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கிராமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஸோ, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ரொம்ப கவனமா கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் புரியும். ஏன்னா, இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இத ரொம்ப கவனமா, நுணுக்கமா இதில என்ன அர்த்தங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணும் பொழுது தான் நமக்கு அது புரியும். அதனால தயவு செஞ்சு கவனமா கவனிங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன். ஸோ இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷனுக்கு வேற ஒரு நேமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? நவுனையோ இல்லை ப்ரொனவுனையோ குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நாம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷனில் எத்தனை டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்குது. அது என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ மொத்தம் 3 டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்குது. இந்த 3 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் டிகிரிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி மாற்றணும், கம்பேரிட்டிவ் டிகிரிலேருந்து எப்படி சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாற்றணும், எல்லாமே வைஸ் வர்ஸாக நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாசிட்டிவ் டிகிரி. ஸோ ஒவ்வொரு டிகிரியும் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம உள்ள ஒன்று எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றது an adjective that does not make a comparison. கம்பேரிஷன் அப்படின்றது ஒப்பிட்டு பார்த்தல். அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தால் தான் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு பொருளை மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு பொருளை நிறைய பொருட்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் டிகிரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எதோடையும் ஒப்பிட்டு பார்க்காது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் தட் டஸ் நாட் மேக் அ கம்பேரிஷன். அந்த அட்ஜெக்டிவ் தான் எந்த கம்பேரிஷனையும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சென்டென்ஸையே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி குழப்பம். நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது இதுவும் அட்ஜெக்டிவ் தான். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பொருட்களை மட்டும் ஒப்பிட்டு பார்க்கும். 2 பொருட்களை மட்டும் கம்பேர் பண்ணி நமக்கு என்னன்றதை பற்றி சொல்லும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்றது இதுவும் அட்ஜெக்டிவ் தான். ஆனால் நிறைய பொருட்களை இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது அதை நாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் டிகிரிக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராஜு இஸ் அ டால் பாய். இதில் டால் அப்படின்ற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரின்னா என்னன்னு சொன்னோம்? அது ஒரு அட்ஜெக்டிவ், எந்த ஒரு கம்பேரிஷனும் பண்ணாதுன்னு சொன்னோம். அட்ஜெக்டிவ்ன்றது என்ன? நவுனையோ ப்ரொனவுனையோ குவாலிஃபை பண்ணி சொல்லணும், மிகைப்படுத்தி சொல்லணும். இதில் ராஜுன்றது தான் உங்களுக்கு நவுன். அந்த நவுனை டால் பாய், உயரமானவன் அப்படின்னு சொல்லி அவனை குவாலிஃபை பண்ணி சொல்கிறோம். அவனோட குவாலிட்டியை நம்ம குவாலிஃபை பண்ணி சொல்கிறோம். அப்போது அந்த ராஜுன்ற நவுனை குவாலிஃபை பண்ணுறனால டால்ன்ற வேர்டு உங்களுக்கு அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல அந்த டால்ன்ற வார்த்தை ராஜுவையோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களையோ கம்பேர் பண்ணி சொல்லலை, அதனால் அது பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியும் பாசிட்டிவ் டிகிரி இருக்கும். பாருங்க, ராம் இஸ் as tall as ராதா. ராம், ராதா 2 நவுன் இருக்குது. இதில் பாசிட்டிவ் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா டால் அதே அட்ஜெக்டிவ் தான். அந்த அட்ஜெக்டிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆஸ்ன்னு எழுதும் பொழுது அந்த ஆஸ் கம்பேரிஷன் பண்ணும். உங்களுக்கு டால்ன்ற அந்த அட்ஜெக்டிவ் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிஷன் பண்ணலை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டால்ன்ற அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட் கம்பேர் பண்ணலை. ஆஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுது. யாரை கம்பேர் பண்ணி சொல்லுது? ராமையும் ராதாவையும் கம்பேர் பண்ணி சொல்லுது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஹைட் உடையவங்க அப்படின்னு சொல்லுது. ஒரே டால்
ஒரே உயரம் உடையவங்க தான் 2 பேரும் அப்படின்னு சொல்லுது. டாலுன்ற அந்த பாசிட்டிவ் டிகிரியில் எந்த மாற்றமும் இல்லை, அது எந்த கம்பேரிஷனையும் பண்ணலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்ன்ற வேர்டு மட்டும்தான் உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரியா இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் ராஜா இல்லை ராஜ். ரியா ராஜை போல உயரமானவள் அல்ல அப்படின்னு சொல்லுது. அந்த நாட்ன்றது உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறியிருக்கு. இதுலேயும் டால் அப்படின்ற அந்த உயரம்ன்ற அட்ஜெக்டிவ் வேர்ட் உங்களுக்கு எந்த கம்பேரிஷனும் பண்ணலை. ஆஸ்ன்ற வேர்டு தான் உங்களுக்கு ரியாவையும் ராஜையும் கம்பேர் பண்ணி சொல்லுது. ரியா இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் அப்படின்னா ரியா உயரமானவள் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஆஸ் டால் ஆஸ் அப்படின்னா யாரை போலன்னு நம்ம பின்னாடி சொல்லணும். எதை போல அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது ரியா யாரை போல உயரமானவள் அல்ல அப்படின்னு சொல்லணும்னா ராஜை போன்று உயரமானவள் அல்ல. அந்த அல்லன்ற வார்த்தை நாட்ன்றது உங்களுக்கு சொல்லுது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. இது இல்லாமல் ஸோ ஆஸ், இந்த ஆஸ் போடுறோம் இல்லையா, அது இல்லாமல் ஸோ ஆஸ்னு வரும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உள்ள நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், டிம் இஸ் டாலர் தேன் டாம். டிம் டாமை விட உயரமானவன். தேன் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். அது உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும். தேன்ன்ற வேர்டு இருந்தாலே அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ். எப்படி ஆஸ்ன்னு இருந்தால் அது பாசிட்டிவ் டிகிரின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தேன்னு இருந்தால் அது கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ். இதில் கம்பேரிட்டிவ் டிகிரியாக உங்களுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய அட்ஜெக்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாலர். பாசிட்டிவில் நம்ம டாலர்னு எழுதும் பொழுது அதை கம்பேரிட்டிவில் எழுதுப்போ டாலர் அப்படின்னு மாற்றி எழுதணும். இந்த மாற்றங்கள்லாம் எப்படி செய்யணுன்றத அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னன்றதை கற்றுக்கங்க. ஸோ டிம் இஸ் டாலர் தேன் டாம். டாமை விட டிம் உயரமானவன். அப்போ இந்த டாலர் அப்படின்ற விஷயம் 2 பொருட்களை கம்பேர் பண்ணி சொல்லுது. அது கம்பேர் பண்ணுறனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை அட்ஜெக்டிவ் மாறி டால்ன்ற வேர்டு மாறி டாலர் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்லிப்சஸ் ஆஃப் தி மூன் ஆர் மோர் காமன் தேன் எக்லிப்சஸ் ஆஃப் தி சன். லூனார் எக்லிப்ஸ் வந்து சோலார் எக்லிப்ஸை விட அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காமன் அப்படின்ற வார்த்தை தான் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. சில கம்பேரிட்டிவ் டிகிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி மோர் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அது என்னன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மோர் காமன் அப்படின்றது தான் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த சென்டென்ஸில் தேன் வந்திருக்கு. தேன் வந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ் தான். ஸோ எக்லிப்சஸ் ஆஃப் தி மூன், லூனார் எக்லிப்ஸை தான் சொல்கிறாங்க, சந்திர கிரகணம், ஆர் மோர் காமன் தேன் எக்லிப்சஸ் ஆஃப் தி சன். நெக்ஸ்ட் பார்ப்போம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள் பாருங்க. மிஸ் லலிதா இஸ் த பெஸ்ட் டீச்சர் இன் அவர் ஸ்கூல். தி பெஸ்ட் டீச்சர் அப்படின்றது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தி பெஸ்ட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வார்த்தை இருந்தாலே அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா நம்ம என்ன சொன்னோம், ஒரு பொருளை நிறைய பொருட்களோட, 2க்கு மேற்பட்ட பொருட்களோட கம்பேர் பண்ணும் பொழுது அதை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன, மிஸ் லலிதான்றவங்க தான் என்னுடைய பள்ளியிலேயே மிக சிறந்த ஆசிரியை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பள்ளின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ஒரு ஆசிரியை இருக்க போகிறது கிடையாது. நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. 2க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்போ அத்தனை ஆசிரியர்களையும் கம்பேர் பண்ணி அதில் ஒருத்தராக மிஸ் லலிதாவை நம்ம சொல்கிறோம். அவங்க தான் தலை சிறந்த ஆசிரியர்ன்றனால தி பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தாலே தி அப்படின்ற வார்த்தை இருக்கும். எப்படி நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில் தேன் பார்த்தோமோ அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தீன்ற வார்த்தை இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
Nelson Mandela is one of the best leaders in the world. இதையும் நீங்க கவனிச்சுக்கணும். நெல்சன் மண்டேலா அப்படின்றவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை இருக்கக்கூடிய சென்டென்ஸும் நாம சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லீடர்ஸ் இன் தி வேர்ல்ட், உலக தலைவர்களில், பெஸ்ட் லீடர்ஸ், உலகத்தில் தலை சிறந்த தலைவர்களில் ஒன்றானவர் நெல்சன் மண்டேலா. அப்போ வேர்ல்டில் லீடர்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா 2 லீடர்ஸ் இருக்க போகிறது கிடையாது. நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. நிறைய தலை சிறந்த லீடர்ஸ் இருப்பாங்க. பெஸ்ட் லீடர்ஸ் இருப்பாங்க. காந்திஜி, நேதாஜி மாதிரி. ஸோ நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே சேர்த்து எல்லாரையும் கம்பேர் பண்ணி அந்த தலை சிறந்த லீடர்கள் நிறைய பேர் இருக்கிறதுல ஒருத்தரை மட்டும் எடுத்து நாம் சொல்கிறோம். இவரும் தலை சிறந்த லீடர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் தான் தலை சிறந்த லீடர்னு சொல்லலை. தலை சிறந்த லீடர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அதில் ஒருத்தரை எடுத்து இவரும் தலை சிறந்த லீடர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த ஒருவருன்றது தான் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய இதுவும் வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் எடுத்துப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரினா என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னன்றது ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிகிரி. இப்போ டால்ன்றதை நம்ம பாசிட்டிவில் எழுதுகிறோம், கம்பேரிட்டிவில் டாலர்னு மாற்றி எழுதுகிறோம். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிகிரி எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபர்ஸ்ட், சில வார்த்தைகளுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் அந்த வேர்டோட இஆர் சேர்த்து எழுதணும். சில வார்த்தைகளுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அந்த வேர்டோட இஎஸ்டி சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், டால் பாசிட்டிவில் பாருங்கள். டால், ஷார்ட், யங், ஸ்வீட், பிரைட், பிளாக், கிளவர். இதெல்லாம் நார்மல் அட்ஜெக்டிவ்ஸ். எந்த ஒரு கம்பேரிஷனும் கிடையாது. இது பாசிட்டிவ் டிகிரி. இந்த வார்த்தைகளை நம்ம கம்பேரிட்டிவில் எழுதும் பொழுது கடைசியாக இஆர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ கம்பேரிட்டிவில் பாருங்கள். டாலர், ஷார்ட்டர், யங்கர், ஸ்வீட்டர், பிரைட்டர், பிளாக்கர், கிளவரர். சூப்பர்லேட்டிவில் எழுதும் பொழுது பாசிட்டிவில் இருந்த டால்ன்ற வார்த்தையோட இஎஸ்டி சேர்த்து எழுதணும். டாலஸ்ட், ஷார்ட்டஸ்ட், யங்கஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், பிரைட்டஸ்ட், பிளாக்கஸ்ட், கிளவரஸ்ட். இந்த மாதிரி இஎஸ்டி சேர்த்து எழுதும் பொழுது அதை நாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்கிறோம். இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட், கடைசியாக ஆர் சேர்க்கறது மூலயமா கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபார்ம் பண்ணுறது. கடைசியாக எஸ்டி சேர்க்கறது மூலயமா சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ரூல் இருக்கணும்னா, அந்த பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தை ஈல முடிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேவ், வைஸ், லார்ஜ், நோபிள், நைஸ், சிம்பிள், பேல். இது எல்லாமே உங்களுக்கு ஈல முடிஞ்சிருக்கு. இதை கம்பேரிட்டிவில் மாற்றும் பொழுது ஆறுன்ற வார்த்தை எழுத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். பிரேவர், வைசர், லார்ஜர், நோப்ளர், நைசர், சிம்பிளர், பேலர். சூப்பர்லேட்டிவில் மாற்றும் பொழுது பாசிட்டிவ் வேர்டோட எஸ்டி சேர்த்து எழுதணும். பிரேவஸ்ட், வைசஸ்ட், லார்ஜஸ்ட், நோபிளஸ்ட், நைசஸ்ட், சிம்பிளஸ்ட், பேலஸ்ட். இது இன்னொரு விதமான அந்த டிகிரி ஃபார்மேஷனுக்கான ரூல். நெக்ஸ்ட், பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு ஒய்யில் எண்டாகி, அந்த ஒய்யில் எண்டாகக்கூடிய வார்த்தையில் கடைசி வார்த்தை ஒய்ன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்து கான்சனண்ட்டாக இருந்தால் அந்த ஒய்யை நீக்கிட்டு ஐ போட்டுட்டு கூட இஆரோ இல்லை இஎஸ்டியோ சேர்த்து எழுதணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மர்சி. மர்சின்ற வார்த்தையில் கடைசியாக முடிஞ்சிருக்கக்கூடிய எழுத்து ஒய். அந்த ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து சி, அது கான்சனண்ட். கான்சனண்ட் வவல்னு 2 விஷயம் இங்கிலீஷில் இருக்குது ஆல்ஃபபெட்ஸில். ஏஇஐஓயு இந்த 5 உங்களுக்கு வவல். இதை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்துக்களுமே உங்களுக்கு கான்சனண்ட். ஸோ ஒய்க்கு முன்னாடி சி இருக்கனால அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐ போட்டுட்டு இஆர் சேர்த்து எழுதுனா அது கம்பேரிட்டிவ்.
அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐ போட்டுட்டு இஎஸ்டி சேர்த்து எழுதுனா அது சூப்பர்லேட்டிவ். இப்படி தான் இதில் எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். பாருங்க, மெர்சின்றதை மெர்சியர் மெர்சியஸ்ட்னு மாற்றிருப்போம். வெல்த்தின்றதை வெல்த்தியர் வெல்த்தியஸ்ட்னு மாற்றிருப்போம். அப்படி தான் எல்லாமே. ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த ஃபார்மேஷன் பார்க்கலாம். இதே பாசிட்டிவ் டிகிரி அந்த வேர்ட் கான்சனண்ட்டில் எண்ட் ஆகி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஏதாவது ஒரு வவ்வலாக இருந்தால் அந்த கான்சனண்ட்டை நம்ம டபுள் ஆக்கி அதுக்கப்புறம் இஆரோ இஎஸ்டியோ சேர்த்து எழுதுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபேட் கடைசியாக டீன்னு முடிஞ்சிருக்கு, அது ஒரு கான்சனண்ட். டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏன்ற லெட்டர் வவ்வல் இப்படி முடிஞ்சிருந்தா அந்த கடைசி கான்சனண்ட்டை டபுள் ஆக்குறோம். ஒரு டீன்னு இருக்கிறத 2 டீ ஆக்கி கம்பேரிட்டிவ் டிகிரினா இஆர் சேர்த்து எழுதுகிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா இஎஸ்டி சேர்த்து எழுத போகிறோம். ஃபேட் ஃபேட்டர் ஃபேட்டஸ்ட், ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட், தின் தின்னர் தின்னஸ்ட், பிக் பிக்கர் பிக்கஸ்ட். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். கம்பேரிட்டிவில் மோர்னும் சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட்னும் நாம் ப்ளேஸ் பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் அப்படின்னு பாசிட்டிவ் டிகிரியில் இருந்தால் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம சில நேரங்களில் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எது எதுக்கு அப்படி எழுதணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ், சூட்டபிள், கன்னிங், டிஃபிகல்ட், ப்ராப்பர், இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டிஃபிகல்ட்டுன்ற வார்த்தை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிஃபிகல்ட்னா மோர் டிஃபிகல்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டுன்னு எழுதணும். நெக்ஸ்ட், adjectives which do not follow any of the rules explained earlier or below. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரூல்ஸ் சொன்னோம். இந்த எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பாருங்கள். ஓல்ட் அப்படின்னு இருந்தால் ஓல்டர் ஓல்டஸ்ட் அப்படின்னு எழுதணும். இல்லைனா எல்டர் எல்டஸ்ட்னு எழுதலாம். நியர் நியரர் நியரஸ்ட், மெனி மோர் மோஸ்ட், மச் மோர் மோஸ்ட், லிட்டில் லெஸ் லீஸ்ட், லேட் லேட்டர் லேட்டஸ்ட், வெல் பெட்டர் பெஸ்ட், குட் பெட்டர் பெஸ்ட், ஃபார் ஃபார்தர் ஃபார்தஸ்ட், பேட் வேர்ஸ் வேர்ஸ்ட், இல்லைனா இல் வேர்ஸ் வேர்ஸ்ட். ஸோ இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கவனமாக கவனிக்கணும். ஏன்னா இனிமேல் நம்ம எந்தெந்த டிகிரியை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் டிகிரியை கம்பேரிட்டிவ் டிகிரியாக எப்படி மாற்ற போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும், நெகட்டிவாக இருந்தால் அதை அஃபர்மேட்டிவாக மாற்றணும், அஃபர்மேட்டிவாக இருந்தால் அதை நெகட்டிவாக மாற்றணும். அதாவது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை தூக்கிட்டு போய் கம்பேரிட்டிவ் டிகிரியோட ஆப்ஜெக்டாக எழுதணும். பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போய் கம்பேரிட்டிவ் டிகிரியில் சப்ஜெக்டாக மாற்றி எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களோட சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் அதை நீங்கள் அஃபர்மேட்டிவாக எழுதணும், அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாற்றி எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்ரீகாந்த் இஸ் ஆஸ் டால் ஆஸ் விக்னேஷ். ஆஸ் இந்த வார்த்தை இருந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரி. டால்ன்ற அந்த அட்ஜெக்டிவையும் பாருங்கள், அதில் எந்த கம்பேரிஷனும் இருக்காது. டாலர்னு எழுதலை, டாலஸ்ட்னு எழுதலை. அப்போது அது கன்ஃபார்மாக பாசிட்டிவ் டிகிரி. ஸோ இப்போது என்ன அர்த்தன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்ரீகாந்த் இஸ் ஆஸ் டால் அஸ் அப்படின்னா அவனை போல் இவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீகாந்த் விக்னேஷ மாதிரி உயரமானவன். அப்போது 2 பேருமே ஒரே உயரம்ன்றது தான் அர்த்தம், இல்லைங்களா? இப்போ இதை நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்ன பண்ணும்? சப்ஜெக்டாக இருக்கிறத கொண்டு போய் ஆப்ஜெக்டில் எழுதணும், ஸ்ரீகாந்த். நெக்ஸ்ட், பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கம்பேரிட்டிவ் டிகிரியில் சப்ஜெக்டாக எழுதணும். மாற்றி எழுதியாச்சா? இப்போ ஈஸ் ஆஸ் டால் அஸ் இது எப்படி இருக்குது உங்களுக்கு? அஃபர்மேட்டிவாக இருக்குது. இதில் எந்த ஒரு நாட்டுன்ற வார்த்தை இல்லை. அஃபர்மேட்டிவாக இருந்தால் நம்ம நெகட்டிவில் எழுதணும்,
நெகட்டிவாக இருந்தால் அஃபர்மேட்டிவில் எழுதணும். இது அஃபர்மேட்டிவில் இருக்குது, நம்ம நெகட்டிவில் எழுதணும். நெகட்டிவில் எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம்? நாட் போட்டு எழுதணும். ஈஸ் ஆஸ் டால் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்ன்னு எழுதுனா அது பாசிட்டிவ் டிகிரி. நம்ம எழுத போகிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ என்ன வார்த்தை போடணும்? தேன்ன்ற வார்த்தை போட்டு எழுதணும். அப்போ எப்படி எழுதணும்னா, விக்னேஷ் இஸ் நாட் டாலர் தேன் ஸ்ரீகாந்த். விக்னேஷ்ன்றது சிங்கிள் சப்ஜெக்ட்ன்றனால இஸ்ஸை அப்படியே வச்சுக்கிட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம மாற்றி எழுத போகிறதுனால நாட் போட்டாச்சு. டால்ன்ற அந்த அட்ஜெக்டிவை டாலர்னு மாற்றி கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதியிருக்கோம். ஆஸ்ன்னு போட்டால் அது பாசிட்டிவ் டிகிரி, நம்ம எழுத போகிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போது தேன் போட்டுக்கணும். இப்போ என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? விக்னேஷ் இஸ் நாட் டாலர் தேன் ஸ்ரீகாந்த். விக்னேஷ் ஸ்ரீகாந்தை விட உயரமானவன் அல்ல. அப்படிதானே? 2 பேருமே ஒரே உயரம்தான். அப்போ யாருமே யாரை விட உயரமானவங்க அல்ல. அதுதான் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம கம்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் இஸ் நாட் ஸோ ரிச் ஆஸ் ராம். இதுவரை நீங்கள் ஆஸ் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம ஸோ ஆஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ ஆஸ் வந்தாலும் அது பாசிட்டிவ் டிகிரி தான். இருந்தாலும் அந்த அட்ஜெக்டிவ் ரிச்சுன்றதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது ரிச்சர்னும் எழுதலை, ரிச்சஸ்னும் எழுதலை, ரிச்சுன்னு தான் இருக்குது. அப்போது அது பாசிட்டிவ் டிகிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ராமன்றது தான் இதில் உங்களுக்கு சப்ஜெக்ட், சாம்ன்றது ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக எழுதணும், ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக எழுதணும். மாற்றியாச்சா? இப்போது ஈஸ் நாட் ஸோ ரிச் ஆஸ், அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். நாட்ன்ற வார்த்தை இருக்கனால அது நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. நாம் எழுதும் போது அஃபர்மேட்டிவில் எழுதணும். அப்போ நாட்ன்ற வார்த்தை எழுதக்கூடாது. ஸோ ரிச் ஆஸ், ஸோ ஆஸ், இந்த 2 வார்த்தை இருந்தால் அது பாசிட்டிவ் டிகிரி. நம்ம எழுத போகிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. நமக்கு அந்த 2 வார்த்தைங்க தேவையில்லை. நமக்கு தேவை தேன், THAN, தேன். ரிச்சுன்றது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. கம்பேரிட்டிவில் எழுதும்போது ரிச்சர்னு எழுதணும். ஸோ அப்போது சாம் ஈஸ் ரிச்சர் தேன் ராம். சாம்ன்றது சிங்குலர்ன்றனால இஸ் போட்டிருக்கோம். நாட்டை எடுத்தாச்சு, நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம அஃபர்மேட்டிவில் எழுத போகிறோம். ரிச்சுன்றதை ரிச்சர்னு மாற்றிட்டோம். ஸோ ஆஸ்க்கு பதிலாக தேன்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இதுதாங்க உங்களோட கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அஃபர்மேட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாற்றிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள் நெகட்டிவ்லேருந்து அஃபர்மேட்டிவ் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் டிகிரியை எப்படி பாசிட்டிவ் டிகிரியாக மாற்றணும். அதே ரூல்ஸ் தான் அப்படியே தலைகீழாக மாற்றி எழுத போகிறோம். நம்ம முன்னாடி எப்படி மாற்றினோமோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதணும். ரெண்டுத்துக்கும் ஒரே வைஸ் வர்ஸா ரூல்ஸ் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டைரெக்டாக எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஹீ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் யூ. தேன்ன்ற வார்த்தை இருந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இருந்தாலும் அந்த அட்ஜெக்டிவை பார்த்துப்போம். ஸ்ட்ராங்குன்னு இருந்தால் அது பாசிட்டிவ் டிகிரி. நம்ம ஸ்ட்ராங்கர்னு எழுதியிருக்காங்க, அப்போது அது கம்பேரிட்டிவ் டிகிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக எழுதணும், ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக எழுதணும். ஈஸ் ஸ்ட்ராங்கர் தேன். தேன்னு இருந்தால் அது கம்பேரிட்டிவ் டிகிரி. நம்ம எழுத போகிறது பாசிட்டிவ் டிகிரி. முதல்ல அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் ஆஸ் போடணுமா ஸோ ஆஸ் போடணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஹீ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் யூ. அவன் உன்னை விட வலிமையானவன். அப்போ அவன்தான் வலிமையானவன், நம்ம பலவீனமானவங்க. அப்போது அவனை வலிமையானவனாக காட்டணும். 2 பேருமே வலிமையானவங்கன்னா ஆஸ் போடலாம். ஒருத்தர் வலிமை மிக்கவராக இருக்கும் பொழுது ஸோ ஆஸ் போடணும். அப்போது மேலே இருக்க சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவில் இருக்குது, நாம் எழுதும் பொழுது நெகட்டிவில் எழுதணும், நாட் சேர்த்து எழுதணும். அப்போது யூ ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் ஹீ. ஏன் இங்கே ஆர் எழுதியிருக்கோன்னா, யூ போட வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஆறுன்னு தான் எழுதணும். அதனால் யூ ஆர். நாட்ன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்காக எழுதியிருக்கோம். ஸ்ட்ராங்கர் தேன் யூ, உன்னை விட அவன் வலிமையானவன்றப்ப அப்போது ஸோ ஆஸ்ன்னு மாற்றிக்கணும். யூ ஆர் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் ஹீ. நீ அவனை போல வலிமையானவன் அல்ல. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் இல்லையா? உன்னை விட அவன் வலிமையானவன் சொல்கிறதும் நீ அவனை மாதிரி வலிமையானவன் அல்லன்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தம் தான். அதை தான் நம்ம மாற்றி எழுதுகிறோம். இது பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட்டிங் இஸ் நாட்
மோர் டிஃபிகல்ட் தேன் டைப்பிங். மோர் டிஃபிகல்ட் தேன். தேன்ன்ற வார்த்தை இருந்தாலே அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இருந்தாலும் டிஃபிகல்ட்டுன்ற அட்ஜெக்டிவை நம்ம மோர் டிஃபிகல்ட்டுன்னு மாற்றி எழுதியிருக்கோம். அப்போ அது கம்பேரிட்டிவ் டிகிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த டிஃபிகல்ட்டுன்ற அட்ஜெக்டிவை நம்ம அந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிகிரி பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக, சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக மாற்றி எழுத போகிறோம். எழுதியாச்சா? நடுவில் கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ் நாட் மோர் டிஃபிகல்ட் தேன். நாட்டுன்னு இருக்கு, அப்போ அது நெகட்டிவ்ல இருக்குது. நான் எழுதும்போது அஃபர்மேட்டிவ்ல எழுதணும். நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். மோர் டிஃபிகல்ட்டுன்னு இருக்குது, அது கம்பேரிட்டிவ்ல இருக்குது. நான் எழுத போகிறது பாசிட்டிவ் டிகிரி, அப்போ வெறும் டிஃபிகல்ட்டுன்னு எழுதுனா போதும். தேன்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நான் ஆஸ் போடணுமா ஆஸ் போடணுமான்றதை முடிவு பண்ணணும். அதை எப்போ முடிவு பண்ண முடியும்னா அந்த சென்டென்ஸோட அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ரைட்டிங் இஸ் நாட் மோர் டிஃபிகல்ட் தேன் டைப்பிங். எழுதுவது டைப் பண்ணுறதை விட கஷ்டமானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆஸ் போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை ரொம்ப பீக்கில் வச்சு சொல்லும் பொழுது தான் ஆஸ் போடுவோம். ஸோ இது ரெண்டுமே கஷ்டமானது இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆஸ்ன்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைப்பிங் இஸ் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் ரைட்டிங். ஸோ ரெண்டுமே டிஃபிகல்ட்டு தான். இது ரெண்டுத்தில் இது டிஃபிகல்ட், அது இது இதை விட டிஃபிகல்ட், இது இதை விட டிஃபிகல்ட்டுன்னு அதிகப்படுத்தி சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் நம்ம ஆஸ் போட்டிருப்போம். ஸோ ரெண்டுமே டிஃபிகல்ட்டுன்னு சொல்லும் பொழுது நாம் ஆஸ்ன்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் டிகிரியை எப்படி சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். இதை கவனிங்க. வெரி ஃபியூ மெட்டல்ஸ் ஆர் ஆஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் கோல்டு. இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றி எழுதணும். வெரி ஃபியூ அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியது. இதையும் நீங்கள் கவனமாக வச்சு தான் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ்ன்னு இருந்தாலே அது பாசிட்டிவ் டிகிரி, ப்ரீஷியஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் அது பாசிட்டிவ் டிகிரின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மாற்றும் பொழுது மெட்டல்ஸுன்றது நம்மளோட சப்ஜெக்ட், அதை தூக்கி ஆப்ஜெக்டாக, கோல்டுன்றது நம்மளோட ஆப்ஜெக்ட், அதை தூக்கி சப்ஜெக்டாக எழுதியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறத மாற்றணும். மேலே இருக்கிறது ஆஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் வெரி ஃபியூன்னு இருக்குது. இந்த சென்டென்ஸை மாற்றுங்க, நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோல்டு இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். நல்லா பாருங்கள், மேலே என்ன சொல்லியிருக்காங்க? வெரி ஃபியூ மெட்டல்ஸ். கொஞ்சம் மெட்டல்ஸ் மட்டும்தான் தங்கத்தை போல ப்ரீஷியஸ் ஆனது, விலை மதிக்கக்கூடிய, மிக விலை மதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மெட்டல்ஸ் மட்டும்தான் கோல்டை போல விலை மதிக்கத்தக்கது. அப்போது சில மெட்டல்ஸ், அப்போது நிறைய மெட்டல்ஸ் ப்ரீஷியஸாக இருக்குது, அதில் ஒரு மெட்டல் கோல்டுன்னு சொல்கிறோம். இதுதான் அர்த்தம். அப்போது நெல்சன் மண்டேலா சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? நிறைய பெஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பெஸ்ட் லீடர் நெல்சன் மண்டேலா. அப்போது நிறைய ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்குது, அதில் ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் கோல்டுன்றனால ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் மெட்டல். ஏன் மோஸ்ட் ப்ரீஷியஸ்னு எழுதுகிறோன்னா, சூப்பர்லேட்டிவில் எழுதும் பொழுது ப்ரீஷியஸ்ன்ற வார்த்தைக்கு மோஸ்ட் ப்ரீஷியஸ்னு எழுதணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். இப்படி தான் நம்ம பாசிட்டிவை சூப்பர்லேட்டிவாக மாற்றணும். சென்டென்ஸ்க்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், கம்பேரிட்டிவை சூப்பர்லேட்டிவாக எப்படி மாற்றணும்? ரொம்ப சிம்பிளுங்க இந்த சேஞ்சஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். ஸோ ரமேஷ் எனி அதர் பாய், எல்லா பசங்களையும் விட அவன்தான் கிளாஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்ட்ராங்கர் தேன், ஸ்ட்ராங்கர் அப்படின்ற வார்த்தையை சூப்பர்லேட்டிவில் எப்படி எழுதுவோம்? ஸ்ட்ராங்கஸ்ட். எனி அதர் பாய், எனி அதர் பாயின்றப்ப எல்லாத்த விட அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். அப்போ அதை எப்படி எழுதுகிறோன்னா, இதில் நீங்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்ற தேவையில்லை. கம்பேரிட்டிவ் டு சூப்பர்லேட்டிவ் பண்ணும் பொழுது அப்படியே அதே பிளேஸ்லேயே வச்சுக்கலாம். ஸோ ரமேஷ் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். எனி அதர் பாயின்றதை மாற்றிட்டு த மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இப்போ இந்த எனி அதருக்கு பதிலாக
அந்த கிளாஸில் நிறைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இருக்காங்க. அதில் ஒருத்தன் ரமேஷன்னா ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாய்னு எழுதணும். எனி அதர் பாயின்னு சொல்லிட்டனால அவனை அடிச்சுக்க அங்கே ஆளே இல்லை, அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ தி ரமேஷ் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இந்த கிளாஸ்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட், எப்படி பாசிட்டிவ் டிகிரிலேருந்து கம்பேரிட்டிவ்லேருந்து எப்படி சூப்பர்லேட்டிவ் மாற்றுறதுன்னு ஒரே எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இதில் வந்து தி, எனி, நோ இந்த 3 வார்த்தை கவனமாக கவனிக்கணும். நோன்றது உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரியில் வரும், எனின்றது கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும், தீன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நோ அதர் பாய் இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் ரமேஷ். ரமேஷை போல எவனுமே ஸ்ட்ராங்கானவன் கிடையாது. அப்போ ரமேஷ் தான் அங்கே ஸ்ட்ராங். ஸோ இந்த சென்டென்ஸ் எந்த டிகிரின்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ்ன்னு இருக்கும் பொழுது அது பாசிட்டிவ் டிகிரி. ஸ்ட்ராங்குன்ற அட்ஜெக்டிவ் ஸ்ட்ராங்காக தான் எழுதியிருக்காங்க, ஸ்ட்ராங்கர்னோ ஸ்ட்ராங்கஸ்ட்னோ எழுதலை. அப்போ அது பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரியை ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றிக்கிறோம். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும் பொழுது என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பாய்ன்றது சப்ஜெக்ட், ரமேஷ்ன்றது ஆப்ஜெக்ட். 2 பேரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஈஸ் ஸோ ஸ்ட்ராங் ஆஸ். ஸோ ஸ்ட்ராங் ஆஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ராங்குன்ற அந்த அட்ஜெக்டிவை கம்பேரிட்டிவில் எழுதும் பொழுது ஸ்ட்ராங்கர் அப்படின்னு எழுதணும். ஸோ ஆஸ்ன்னு இருக்கும் பொழுது ரமேஷை உயர்த்தி பேசுகிறாங்க. இது அஃபர்மேட்டிவில் இருக்குது, நம்ம எழுதும்போது நெகட்டிவில் எழுதணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? ஸோ ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாய். ஸோ அஃபர்மேட்டிவில் இருக்குது, நம்ம நெகட்டிவில் எழுதும் பொழுது இந்த எனி அதருன்றதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலே நோ அதர்னு எழுதுருச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரியில், நீங்கள் கம்பேரிட்டிவில் எழுதும்போது எனி அதர்னு எழுதணும். புரியுதுங்களா? ஸோ ரமேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாய் இன் தி கிளாஸோ ஏதோ ஒன்று. இதுக்காக தான், இந்த ரூல்ஸ்க்காக தான் நான் இது தனியாக எழுதியிருக்கேன். ஸோ பாசிட்டிவில் உங்களுக்கு நோ அதர்னு இருந்தால் நீங்கள் கம்பேரிட்டிவில் எழுதும்பொழுது எனி அதர்னு போட்டு எழுதணும். சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவ் மாற்றுறது ரொம்ப ஈஸி. அந்த சப்ஜெக்ட் அப்படி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ரமேஷ்னும் ஆப்ஜெக்ட் பாயை அப்படியே எழுதிக்கணும். ஈஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாயின்றப்போ அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ அதனால் ரமேஷ் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பாய்னு எழுதுகிறோம். ஸோ இது உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ். புரியுதுங்களா? பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர் வந்தால் கம்பேரிட்டிவில் எனி அதர் போடுங்க. சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தன்லாம் போடக்கூடாது, தி போட்டு அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் த அட்ஜெக்டிவை போட்டு எழுதணும். நெக்ஸ்ட், அதே அந்த ரூல்ஸ் வச்சு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எனி அதர், இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த 2 சென்டென்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் லீவ் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க. வேணால் க்ளூ உங்களுக்கு தரேன். சூப்பர்லேட்டிவாக இருந்தால் தி இருக்கும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தி இருக்குது, மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னு வேறு எழுதியிருக்காங்க, அப்போ அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா தேன் இருக்குது, அது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ எனி அதர்னு இருக்குது, அதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் எழுத போகிறோம். லார்ஜ்ன்ற அட்ஜெக்டிவை லார்ஜர்னு மாற்றி எழுதியிருக்கோம், இது எல்லாமே கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் பண்ணுவோம். அப்போது செகண்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி. மற்ற 2 டிகிரிஸ்க்கு மாற்றி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இதே மாதிரி பாசிட்டிவ் டிகிரியை எப்படி கம்பேரிட்டிவ் மாற்றணும், கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவ் மாற்றணும். இது இன்னொரு ரூல். முன்னாடி நம்ம நோ அதர் பார்த்தோம் இல்லையா, இப்போது பாசிட்டிவ் டிகிரியில் வெரி ஃபியூ அப்படின்ற வார்த்தை இருந்தால் கம்பேரிட்டிவில் என்ன போடணும், சூப்பர்லேட்டிவில் என்ன போடணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். வெரி ஃபியூ கிங்ஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் கிரேட் ஆஸ் அக்பர். ஆஸ் வந்திருக்கு, அது பாசிட்டிவ் டிகிரி. கிரேட்டுன்னு வந்திருக்கு, அந்த கிரேட்டர்னோ கிரேட்டஸ்ட்னோ எழுதலை, அப்போ அது பாசிட்டிவ் டிகிரி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வெரி ஃபியூன்னு வந்தாலும் அது பாசிட்டிவ் டிகிரி தான். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ கிங்ஸ், அப்போது நிறைய மன்னர்கள் இருந்திருக்காங்க, அதில் ஒரு சில மன்னர்கள் இந்தியாவில் ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் அக்பரை போல தலை சிறந்த அரசராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அக்பருன்றவர் தலை சிறந்த மன்னன்.
அவரை மாதிரியே தலைசிறந்த மன்னர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய தலைசிறந்த மன்னர்கள் இருந்திருக்காங்கன்றது அர்த்தம். இப்போ இந்த பாசிட்டிவ் டிகிரியை நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றணும் இல்லையா? ஸோ அக்பர் கிங்ஸ் இன் இந்தியா. ஆஸ்ன்னு வந்தால் நம்ம மோஸ்ட்னு போட்டு எழுதணும். பாருங்க, அக்பர் வாஸ் கிரேட்டர் தேன் மோஸ்ட் அதர் கிங்ஸ் இன் இந்தியான்னு எழுதலாம், இல்லை மெனி அதர் கிங்ஸ் இன் இந்தியானும் எழுதலாம். ஏன் அக்பர் வாஸ் போட்டிருக்கோன்னா இறந்த காலத்தை பற்றி பேசுகிறோம், அதனால வாஸ் போட்டிருக்கோம். கிரேட்டுன்றதை கிரேட்டர்னு மாற்றி எழுதியிருக்கோம். கம்பேரிட்டிவ்னாலே தேன் போடணும். வெரி ஃபியூன்னு வந்தால் நம்ம மோஸ்ட் அதர்னு போடணும், இல்லைன்னா மெனி அதர்னு போடணும். எது போடணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இது நம்ம கம்பேரிட்டிவ்க்கு மாற்றிட்டோம். சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ்லையும் சூப்பர்லேட்டிவ் மாற்றுறது ரொம்ப ஈஸி. அக்பர் கிங்ஸ் இன் இந்தியா அதே பிளேஸில் வந்துடும். கிரேட்டருன்றதை சூப்பர்லேட்டிவில் எப்படி எழுதணும்? கிரேட்டஸ்ட்னு எழுதணும். நமக்கு தேன் தேவையில்லை. அக்பரை போல மற்ற தலைசிறந்த மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ தலைசிறந்த மன்னர்களில் ஒருவர் அக்பர். அப்போ அந்த ஒருவர்ன்றதை எப்படி எழுதணும்? அக்பர் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிங்ஸ் இன் இந்தியா. அக்பர் இந்தியாவில் தலைசிறந்த மன்னர்களில் ஒருவர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதணும். இதுதான் உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த ரூல்ஸை வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சென்டென்சஸை. இதில் நான் எது சூப்பர்லேட்டிவ் எது கம்பேரிட்டிவ்னு க்ளூ கொடுக்க மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சு எழுதுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் உங்களுக்கு பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை, அங்கங்கே சின்ன சின்ன டவுட் இருக்கிற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பி இந்த வீடியோவை கேளுங்க, பாருங்கள். பார்க்க தான் நமக்கு சில விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குன்றது புரியும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை புரிஞ்சுதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றது எனக்கு தெரியும். தேங்க்யூ.